வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று February 28ஆம் தேதி நிஃப்டி 1.9% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 39,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 50,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸை தொடர்றாங்க 11,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 28,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 15,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 12,300 கோடி ரூபாய்க்கு. மார்ச் 1ஆம் தேதி ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவங்களுடைய February மாதத்தை சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. அதே போல் மற்ற நிறுவனங்களும் அவங்களுடைய February மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட ஆரம்பிப்பாங்க. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கனிம ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திடுவாங்க. யூஎஸ்ஏக்கு யுக்ரைனில் இருக்கக்கூடிய கனிமத்துடைய ஆக்சஸ் தேவைப்படுது. அதனால் $500 பில்லியன் மதிப்பிற்கான அந்த கான்ட்ராக்டில் ஜெலன்ஸ்கி கையெழுத்திடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. அவங்க தரப்புலேருந்து சில எதிர்ப்புகளும் இருந்தது யுக்ரைன் தரப்புல இருந்து. ஆனால் யூஎஸ்ஏ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி யூஎஸ்ஏக்கு போயிருக்கிறாரு, பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அந்த பேச்சுவார்த்தை யூஎஸ்ஏ எதிர்பார்த்த மாதிரி போகலை. யுக்ரைன் வெளியேறி அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அப்படின்றதான் தகவல் வெளியாகி இருக்கு. பத்திரிகையில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல சில காணொலிகள் வெளியாகிட்டு இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மற்றும் யுக்ரைன் பிரசிடென்ட் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான காணொலி. அது அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காணொலிகள் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு அவமரியாதை செய்துட்டாரு. ஆனால் எந்த மாதிரி அவமரியாதைன்னு சொல்ல, அவமரியாதை செய்துட்டாரு. அவருக்கு எப்போ பீஸ் தேவைப்படுதோ அப்போ மறுபடியும் வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அவர் இந்த போரை நிறுத்துவதற்கான எண்ணத்தில் ஜெலன்ஸ்கி இல்லைன்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறம் தனியாகவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு போல தெரியுதுங்க. அதில் அவர் எதுவும் தவறாக நடந்துக்கல. எப்படியோ அவங்களுக்கு அமெரிக்காவோட உதவி தேவைப்படுது. அதனால அவர் மறுபடியும் கொஞ்சம் பொலைட்டாக வர மாதிரி தெரியுது. அது தனியாக ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் இந்த டீலில் கையெழுத்திடுங்க, இல்லைன்னா நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யூஎஸ்ஏ இந்த போரில் தலையிடாது, வெளியேற போகிறதாகும். யூஎஸ்ஏ இல்லாமல் யுக்ரைனால் இந்த போரை சந்திக்க முடியாதுன்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அடுத்ததாக என்ன நடக்கும்ன்றது தெரியல. மறுபடியும் ஜெலன்ஸ்கி போய் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாரா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சைனா யூஎஸ்ஏ மீது பதிலடி கொடுப்பாங்கன்ற செய்தி வெளியாகி இருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சைனா மீது அவர் டேரிஃப் போட்டிருந்தார். அப்புறம் நேற்று நம்ம செய்தி பார்த்தோம், கூடுதலாக 10% டேக்ஸும் போட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். மார்ச் 4ஆம் தேதி அது அமலுக்கு வருதுன்ற செய்தி. இப்போ பதிலடி கொடுப்பாங்க சைனா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீதும் அவர் டேரிஃப் விதிச்சிருந்தார். அந்த 2 நாடுகள் மீது தான் முதல்ல டேரிஃப் விதிச்சார்னு நினைக்கிறாங்க. 25% வரி விதிச்சிருந்தார். கனடா மற்றும் மெக்சிகோலேருந்து நிறைய பேர் உள்ளே வராங்க, அனுமதியின்றி சட்டவிரோதமாக உள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸை கடத்தி உள்ளே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் குற்றச்சாட்டாக வைத்திருந்தார். இப்போ அந்த வரி மார்ச் 4ஆம் தேதி அமலுக்கு வருது. அதற்கு முன்னாடி கனடா மற்றும் மெக்சிகோ அதிகாரிகள் யூஎஸ்ஏ அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த நாடுகளில் இதை தவிர்ப்பதற்கு, அதாவது சட்ட விரோதமாக ஆட்கள் உள்ளே வர்றதும், அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் உள்ள வரதையும் தவிர்ப்பதற்கு அவங்க தரப்பு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அனுபம் ரசாயன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏ சார்ந்த எலிமெண்டியம் மெட்டீரியல்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்க்கு தேவைப்படக்கூடிய அட்வான்ஸ் சால்வெண்ட்டை சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இது. இந்த எலிமெண்டம் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது யூஎஸ்ஏ சார்ந்த பேட்டரி எலக்ட்ரோலைட் கம்பெனி. ஸோ இவங்களுக்காக தான் இந்த அட்வான்ஸ் சால்வெண்ட்டை அவங்க சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதை உற்பத்தி செய்ததற்கு பிறகு 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்டாக இது இருக்கும். அதோடைய மதிப்பு $350 $450 மில்லியன். இதற்காக புது ஆலை அமைக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அனுபம் ரசாயன். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 2150 கோடி ரூபாய்க்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ். டிஃபென்ஸ் ப்ராடக்ட் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இது 6 ஆண்டிற்கானது.
வோல்டாஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டாடா நிறுவனம் அவங்களுக்கு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்ஸ் 15.32 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ், பெனால்ட்டி 1.5 கோடி ரூபாயும் அனுப்பியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க வோல்டாஸ் நிறுவனம். மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 1.22 கோடி ரூபாய் கட்ட சொல்லி இன்ட்ரெஸ்ட் 0.86 கோடி ரூபாயும் பெனால்ட்டி 2.58 கோடி ரூபாயும் கட்ட சொல்லி டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஃபிசிக்ஸ் வாலா லிமிடெட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. கான்ட்ராக்டுடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஜென் டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு காப்புரிமை கிடைச்சிருக்கு. ஆட்டோமேட்டட் ஹார்ட் கில் ஃபயர் ஆர்ம் மவுண்டிங் சிஸ்டம் டிஃபென்ஸ் செக்டரை சார்ந்ததுன்னு நினைக்கிறேங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடைச்சிருக்கு அக்டோபர் 2042 வரைக்கும். ஏஞ்சல் ஒன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கஸ்டமர் டேட்டா திருட்டு போயிருக்கு, உறுதி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இமெயில் கிடைச்சிருக்கு. இந்த டார்க் வெப்பில் அவங்களுடைய கஸ்டமர் டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்றது அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஆமான்னு உறுதி செய்திருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன். இதற்காக அவங்க வெளியிலேருந்து ஒரு நிறுவனத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை விசாரிப்பதற்கும் அதோடைய ரூட் காஸ் என்னன்றது கண்டுபிடிப்பதற்காகவும் அவங்க ஒரு ஃபாரன்சிக் பார்ட்னரை கொண்டு வராங்க. ஆனால் மற்றொரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. கஸ்டமர்ஸுடைய செக்யூரிட்டி, ஃபண்ட்ஸ் மற்றும் கிரெடென்ஷியல்ஸ் எதுவுமே திருட்டு போகலன்னு உறுதி செய்திருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன். ஓலா எலக்ட்ரிக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் 25,000 டூ வீலர்ஸ் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸை அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 28% அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நார்வே நிறுவனமான டிஎன்பி பேங்க்குடைய அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை நீட்டிக்கிறாங்க. 5 ஆண்டுக்கு கான்ட்ராக்டை அவங்க மறுபடியும் ரினியூ பண்ணியிருக்கிறாங்க. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. டால்மியா பாரத் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. 3,520 கோடி ரூபாய். அங்கே அவங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறாங்க. 6 மில்லியன் டன் பர் ஆனம் சிமெண்ட் கெப்பாசிட்டி அங்கே அதிகரிக்கிறாங்க. அவங்க நாடு முழுவதும் ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. 2028 நிதியாண்டிற்குள்ளார 75 மில்லியன் டன் பர் ஆனம் கெப்பாசிட்டி இருக்கணும்னு, 2031 110 131 மில்லியன் டன் பர் ஆனம் கெப்பாசிட்டி இருக்கணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க டால்மியா பாரத். மேஸ்டெக் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க நிறுவனத்திற்கு. என்ன குற்றச்சாட்டு? சில அன்பப்ளிஷ்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்தில் அவங்க வெளியிடலை, கம்பெனி வெளியிடலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது யூஎஸ்ஐ சார்ந்த ஒரு நிறுவனத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதற்கான தகவலை அவங்க சரியான நேரத்தில் வெளியிடலை, கம்பெனி சரியான நேரத்தில் வெளியிடுன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் செபி இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்குது. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பெனால்ட்டி கட்ட சொல்லி 1.18 கோடி ரூபாய். ரெயில்டெல் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று மத்திய பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து 37 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். மற்றொன்று கட்டக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 26 கோடி ரூபாய். மெட்ரோ பிராண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய் 50 பைசா. ரெக்கார்ட் டேட் மார்ச் 7 ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட இருந்து 108.8 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. டாடா மோட்டார்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். தொடர்ச்சியாக 5வது நாள் அவங்க ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜூலை 30 போன ஆண்டு ஜூலை 30 பீக்கான 1179 எட்டியது டாடா மோட்டார்ஸுடைய ஷேர் ப்ரைஸ். அங்கேருந்து 46% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை இழந்திருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது 12% விழுந்திருக்கு. இப்போ தொடர்ச்சியாக இது 7வது மாதம் ரெட்டில் க்ளோஸ் ஆகுது டாடா மோட்டார்ஸ். நம்ம நேற்று முந்தானேதோ செய்தி பார்த்துருந்தாங்க. நிஃப்டி இதே மாதிரியான ஒரு சாதனையில் இருக்கிறாங்க. 5 மாதம் தொடர்ச்சியாக ரெட்டில் இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் தொடர்ச்சியாக 7வது மாதம் ரெட்ல இருக்கிறாங்க. 34 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸில். அதில் 20 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 9 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 34 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்ததில் 3 பேர் கொடுத்துருக்கிற டார்கெட் 1000 ரூபாய்க்கு மேலே. ஹைடாங் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் தான் அதிகபட்சம், அதாவது 1300 ரூபாய். தற்போது லெவலில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஆக்சிஸ் கேபிட்டல் மற்றும் ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 1100 ரூபாய் டாடா மோட்டார்ஸ்க்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் சொல்யூஷன் லிமிடெடில் அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. யார் வாங்குறாங்க? டிரான்சாக்ஷன் சொல்யூஷன்ஸ் இன்டர்நேஷனல் வாங்க இருக்கிறாங்க. மாருதி சுசுகி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஆல்டோ K10ல் 6 ஏர் பேக்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து வேரியன்ஸ்லையும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி இந்தியா. எஸ்ஜிஎல் ரிசோர்ஸஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ட்ரைசிம் குளோபல் சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ், அதோடைய மதிப்பு 1.8 கோடி ரூபாய்.
பரதீப் பாஸ்பேட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மர்ஜர் குறித்தான அப்டேட். முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பிஎஸ்சி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்எஸ்சியும் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக என்சிஎல்டி கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்க போகிறாங்க. விஷ்ணு பிரகாஷ் ஆர் பங்க்லியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 2696 மில்லியன் ரூபாய். பராக் மில்க் ஃபுட்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. 3.26 கோடி ரூபாய் பெனால்ட்டி. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக சொல்லியிருக்கிறாங்க பராக் மில்க் ஃபுட்ஸ். எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ்க்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 127 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதற்கு லீகல் ரெமடிஸ் எடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். 7Seas என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஜியோ கேம்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்றும் செட் டாப் பாக்ஸ்க்கான கேம்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.70. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 7 பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய அப்டேட். 1764 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பிளிட்டப்பும் அறிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அதானி குரூப் கம்பெனிஸ் கிட்ட இருந்தால் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 1764 கோடி ரூபாய். ஜெரோதா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியோடைய தலைவர் நிதின் காமத் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுடைய சேல்ஸ் கீழே போகுது, அவங்களோட பிஸ்னஸ் கீழே போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 15 ஆண்டு அவங்க ஆரம்பித்து 15 ஆண்டாவது. இதில் இப்போ தான் அவங்களுடைய சேல்ஸ் கீழே போகிறது பார்க்க முடியுதுன்னு நிதின் காமத் சொல்லியிருக்கிறாரு. 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு. மற்றொன்று, ரெகுலேட்டரி சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. கட்டுப்பாடுகள் செபி விதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இரண்டுமே காரணமாக சொல்லியிருக்கிறாரு நிதின் காமத். அவங்களுடைய பிஸ்னஸ் முதல் முறையாக 15 ஆண்டில் சரிவை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரசுக்கும் வருவாய் இழப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு நிதின் காமத். அரசு எதிர்பார்க்கக்கூடிய எஸ்டிடி வருவாய் நிதியாண்டு 2026 80,000 கோடி ரூபாய். இந்த ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்ததுன்னா 40,000 கோடி ரூபாய் அல்லது அதற்கு குறைவாகத்தான் அரசுக்கு வருவாய் கிடைக்கும்னு நிதின் காமத் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இது வெள்ளிக்கிழமை டேட்டா. ஹோம் ஃபர்ஸ்ட் 10% அதிகரித்தது. 4099% வால்யூம் அதிகரித்தது. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் 8% ஷேர் பிரைஸும் 255% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 178% வால்யூம் அதிகரித்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் பிரைஸும் 656% வால்யூம் அதிகரிப்பு. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 275% வால்யூம் அதிகரித்தது. பிரின்ஸ் பைப்ஸ் 4% ஷேர் பிரைஸும் 389% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சுந்தரம் கிளேட்டன் 13% வீழ்ச்சி, 1852% வால்யூம் அதிகரிப்பு. ரெட்டிங்டன் 11% விழுந்தது, 842% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி 10% சரிந்தது, 643% வால்யூம் அதிகரித்தது. ஆசியானா ஹவுசிங் 9% வீழ்ச்சி, 214% வால்யூம் அதிகரிப்பு. கிரானியூல்ஸ் இந்தியா 9% சரிந்தது, 137% அதிகரித்தது வால்யூம். சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி 8% வீழ்ச்சி, 290% வால்யூம். சாரேகாமா இந்தியா 8% வீழ்ச்சி, 197% வால்யூம் அதிகரிப்பு. டிபி காப் 8% சரிந்தது, 831% அதிகரித்தது வால்யூம். பிரமல் ஃபார்மா 7% வீழ்ச்சி, 618% வால்யூம். ஜியோ ஃபினான்ஷியல் 6% விழுந்தது, 182% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.